ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உன்னை தேடி வந்திருப்பது மிக முக்கியமான விஷயத்தை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான். உன்னை அழிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை செய்து கொண்டிருப்பது ஒரு பெண்தான். என் தங்க குழந்தையே, அது யார் என்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே. அதனால் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை பயமுறுத்துவதற்காக இந்த எச்சரிக்கையை நான் சொல்லவில்லை. நீ நன்றாக வாழ வேண்டும், உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் உன்னிடத்திலே இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. வாழ்க்கையில் யாரையும் நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் யார் யார் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய். உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அங்கே ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன்னிடத்திலிருந்து எத்தனையோ பலன்களை எல்லாம் அவள் பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதனை நடக்க விடாமல் கூட இருந்து கொண்டே தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை நினைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவர்களும் ஒரு முக்கியமான காரணமாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய். உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அங்கு அவர்கள் தயாராக இல்லை. உனக்கு எந்தெந்த கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை முடக்க நினைக்கின்றதோ அதே கஷ்டங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்து உன்னை முடக்க வேண்டும் என்றும் உன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலுமே உனக்கு துணையாக அவர்கள் நிற்பது இல்லை. துணையாக இருக்கின்றேன் என்று வாய்வழியாக சொன்னாலும் கூட மனதளவில் அவர்களுக்கு துளி கூட அந்த எண்ணங்கள் இல்லை. அது மட்டுமல்ல என் செல்லமே, உனக்கு ஒரு சில சமயங்களில் எது சரி எது தவறு என்று பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடத்திலே நீ உதவிகளை கேட்கின்றாய். ஆனால் அவர்களும் இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை உன்னுடைய துரதிர்ஷ்டம்தான். ஆனால் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும்.
அதற்கான வழிகளை எல்லாம் உன் அம்மா நான் எப்பொழுதுமே உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி எத்தனை பேர் எத்தனை தீய விஷயங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் இதுநாள் வரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருந்தது இந்த அம்மாவினுடைய அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவின் துணை இல்லாமல் இத்தனை காலமும் நீ உயிரோடு இருப்பதே பெரிய விஷயமாக இருந்திருக்கும். அது மட்டுமல்ல என் செல்லமே, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள், இதற்கு யாரெல்லாம் காரணம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, யாரை நீ வீழ்ச்சியடைய வேண்டும் என்று காத்திருக்கின்றார்களோ, யாரோடு இனிமேல் நீ பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ, அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை பெரிய விஷயங்களையும் ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்தும் கொடுத்து விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கை இன்று இருக்கின்ற நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிகின்ற வகையில் உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியில் தெரிந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்கள் முன் பேசி பேசி மற்றவர்களிடத்தில் அவமானப்படுத்த நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் இவர்கள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ, என்ன செய்வார்களோ, ஏதேனும் தவறாக பேசிவிடுவார்களோ என்று எல்லா விஷயத்திலும் நீ கவனமாக நடந்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை கவனமாக இருந்தும் உன் மீது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன்னை காயப்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களினுடைய மனநிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, அந்த பெண் யாராக இருக்க முடியும்? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்றாள். அவள் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார். அம்மா சொல்வது யார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? என் தங்க குழந்தையே, இதுவரை அம்மா சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கின்றாள் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும். என் செல்ல குழந்தையே, இவர்களை கண்டுபிடித்து நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை வாய்ப்பேச்சினால் சொல்லி திருத்திவிட முடியாது. உன்னுடைய குணங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு பொறாமை இயல்பாகவே இருக்கின்றது. நீ மட்டும் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றாய், பெரிய கஷ்டங்கள் வந்தாலுமே அதை எளிதாக கடந்து சென்று விடுகின்றாய். அவர்களால் இது போல சிரிக்க முடியவில்லையே, கஷ்டங்களை எல்லாம் கடந்து போக முடியவில்லையே என்றுதான் அங்கே புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். தனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் அவர்களுக்கு ஏதும் வரவில்லையே, எனக்கு தான் இந்த கஷ்டம் வந்துவிட்டதே என்று பொறாமையால் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாள். என் அன்பு குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்களோ அதனை செய்துவிட்டு போகட்டும். நீ உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டு வா. அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் சில பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது நம்முடைய உறவுகளுக்குள்ளேயே இருக்கின்றார்கள் என்பது வருத்தமான விஷயம்தான். அதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த அம்மா உன்னுடைய வாழ்வில் வந்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும்
எச்சரிக்கையாக உன்னை வழிநடத்தி செல்வேன். உன்னுடைய பாதைகளில் தடங்கல்கள் இருந்தாலும் அது எல்லாமே இந்த அம்மா நான் செய்த செயல் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் என் பிள்ளை இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் தெரியாமல் சில விஷயங்களை எல்லாம் கதியில் செய்து விடுகின்றாய். அதன் பிறகு இதை ஏன் செய்தோம் என்று நீயாகவே வருத்தப்படுகின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நம்முடைய உறவுகள் தானே, இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதானே உன்னுடைய உள்ளம் நினைக்கின்றது. என் செல்லமே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணித்தான் அவர்கள் இப்பொழுது மனவேதனையில் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நீ ஒரு பொழுதும் பயந்துவிடக் கூடாது. நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து அவர்கள்தான் கலங்கி நிற்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் உன் இரு கரங்களை பிடித்து கொண்டு உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னை என்றென்றைக்கும் வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி என்று கூட நீ கேட்கலாம். என் தங்க பிள்ளையே, இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இருக்கின்றது. அவர்கள் மனம் வருந்தி அழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் பொழுது உன் கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வரத்தான் செய்யும். நீயும் மனவேதனை அடையத்தான் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன் அம்மா இதனை சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கும் அவர்களை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை இப்பொழுது உன்னோடு தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, பொதுவாக ஒரு பெண்ணின் கண்ணீர் என்பது ஆணுக்கு வேண்டுமானால் காரியங்களை சாதித்து கொள்ளும் கருவி போலவும் எதிரே இருப்பவர்களை வீழ்த்தும் ஆயுதம் போலவும் இருக்கலாம். ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அவளின் கண்ணீர் என்பது அவளுடைய உண்மையின் மெய்ப்பாடு. அவளின் மனதில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அவளுக்கு தெரிந்த ஒரே ஒரு செயல் கண்ணீர் தான். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை கண்ணீர் பெண்களுக்கு ஒரு ஆயுதம் என பரவலாக சொல்கின்றார்கள் அல்லவா? ஆனால் அந்த ஆயுதத்தை வைத்து பெண்கள் எத்தனை எதிரிகளை வீழ்த்தி இருக்கின்றார்கள், எத்தனை உறவுகளை தொலைத்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ யோசித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, எத்தனை உறவுகளிடமும் மண்டியிட்டு எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காகவும் அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணின் கண்ணீரை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு பெண் தனது கண்ணீரின் மூலம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்கின்றாள் என்று நீ நினைத்தாயானால் அது எல்லா நேரத்திலும் உனக்கு சரியான புரிதலை ஒரு நாளும் கொடுக்காது. என் தங்க குழந்தையே, இதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் மனதிற்குள் எதையும் தேக்கி வைத்து கொள்ளாமல் தன்னுடைய உணர்வை கண்ணீரால் வெளியே கொட்டிவிடுவதால் தான் பெண்கள் எப்பொழுதும் தெளிந்த மனதோடு சிந்திக்க முடிகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, தன்னுடைய கண்ணீரை யார் முன் சிந்த வேண்டும் என்பதில் கூட பெண்கள் வரையறை வைத்திருக்கின்றார்கள். ஒரு ஆணின் முன்னால் அழக்கூடாது என தன் மனதை இறுக்கமாக்கி கொண்டால் அதன் பின்னர் அந்த இறுக்கம் நலிவடையாது என்பது
இயலாத காரியம் அல்லவா? தன் கண்ணீரின் வலிமையை, இருக்கக்கூடிய வேதனையை இன்னொரு பெண் மட்டுமே நன்கு அறிவாள். பல நேரங்களிலும் பெண்களின் கண்ணீர் அர்த்தமற்றது என்று ஒதுக்கியும் நீ தள்ளிவிடுகின்றாய் அல்லவா? எப்படியாக இருந்தாலும் அந்த கண்ணீர் என்பது உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் தான். அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு கண்ணீராக வெளிப்படுத்துகின்றார்கள். என் பிள்ளையே, அந்த பெண் உன்மீது அதிகமான அன்பு கொண்டவள். அப்படிப்பட்ட பெண் அழுகின்றாள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பெண்ணை தெய்வத்திற்கு ஒப்பாக சொல்கின்றோம் அல்லவா? ஏனென்றால் அவர்களிடத்தில் தாய்மை பண்பு உள்ளது. முதலில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் சில காயங்களை கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீ கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் திருத்திக் கொண்டு வருகின்றார்கள் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் தன்னுடைய துணையின் அருமை இருவருக்குமே சாதாரணமாகத்தான் தோன்றும். ஒரு சிறிய பிரிவினை சந்திக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் தன்னுடைய துணை எவ்வளவு முக்கியம் என்பதும் இருவருக்குமே புரியும். எல்லோருக்குமே அதனுடைய வழி என்ன என்பது சாதாரணமாக பேசினால் புரியாது. அதனை அந்த பிரிவின் மூலமாக அனுபவித்தால் மட்டுமே தெரிய வரும். என் தங்க குழந்தையே, அதனை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிறிய பிரிவு வரும் பொழுதுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன, அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை எல்லாம் புரிய வைக்கும். என் தங்கமே, உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவரும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை எல்லாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி வருகின்றது. என் தங்க பிள்ளையே, உனக்கும் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என் தங்க குழந்தையே, நான் சொல்வது யார் என்று இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்த அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனைப்பட்டாய் என்பதை எல்லாம் அவரால் நன்றாக உணரவும் முடிகின்றது. நாம் ஏன் இத்தனை காயப்படுத்தினோம், நாம் ஏன் இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்து விட்டோம் என்றெல்லாம் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் இருவருக்கும் இந்த தனிமையானது வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை உணர்த்தியிருக்கும் அல்லவா? என் செல்லமே, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை எல்லாம் ஒற்றுமையாக கடந்து வர வேண்டியது உங்கள் இருவரின் பொறுப்பு என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. அன்பான தாம்பத்தியம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அது உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றி கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே முடிவு நீ மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான். அதனால் உன் அம்மா உன்னிடத்திலே வந்து இத்தனை விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, அம்மா சொல்வதில் உனக்கு மாற்று கருத்துகள் கூட இருக்கலாம். ஆனாலும் தன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்தி கொள்ள நீ ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் என்பது அதிசக்தி வாய்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள அதற்கு வலிமை என்பது அதிகம் அல்லவா? அத்தனை எளிதில் உனக்காக யாரும் கண்ணீர் சிந்தி விட மாட்டார்கள். என்
தங்க குழந்தையே, இதுவரை அவர்களை பற்றி உன் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையெல்லாம் பேசி தீர்த்துவிட வேண்டும். தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் நீ பேசாமல் உன் மனதிற்குள் வைத்திருந்தால் அது அதிகமாகிக் கொண்டேதான் செல்லுமே தவிர ஒரு நாளும் அதற்கான தீர்வு கிடைத்து விடாது. அது மட்டுமல்ல, முதலில் நம் துணை எப்படிப்பட்டவர் என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவையற்ற சந்தேகங்களை நம் வாழ்க்கையில் நம்மிடம் எப்பொழுதும் வைத்திருக்க கூடாது. ஏன் தெரியுமா? சந்தேகம் என்ற ஒரு வார்த்தைக்கு இங்கு யாரிடத்திலும் முழுமையான பதில் இல்லை. என் தங்கமே, நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் இந்த சந்தேகத்தை விரட்டி அடிக்குமே தவிர நம்முடைய துணையின் மீது நாமாகவே சந்தேகப்பட்டு